1 லிட்டர் பால் கொட்டிவிட்டால் அதில் 80% தண்ணீர் தானே என்று மனதை தேர்த்திக் கொள்ளும் மனநிலைக்கு பெயர்தான் தத்துவம். சந்தேகம் என்று வந்துவிட்டால் பள்ளிக்கூட டைனோசராக தோன்றும். உப்பு விற்க போனா மழை பெய்யுது, மாவு விற்க போனா காத்தடிக்குது என்று புலம்புறதை விட்டுவிட்டு 2யும் கலந்து பாண்டா சுட்டு போட்டா எல்லா சீசனுக்கும் விற்கும். ரேடியோவை கண்டுபிடித்ததால் மார்க்கோனிக்கு அந்த பெயர் வரவில்லை. அவர்கள் அம்மா அப்பா மார்க்கோனி என்று பெயர் வைத்ததே அதற்கு காரணம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்த மாட்டான், மரக்கன்று வைத்தவன் தான் தண்ணி ஊத்துவான். சௌகரியம் போல் வைத்துக் கொள்ளலாம் என்பதால் தான் தலைமுடி விக்குக்கு சௌரி என பெயர் வந்தது. குரைக்கும் நாய் கடிக்காது என்பது நமக்கு தெரியும், ஆனால் நாய்க்கு தெரியாது. ஏனெனில் நாய்க்கு படிக்க தெரியாது. நாய் நாக்கை பயன்படுத்தாமல் வாலை பயன்படுத்தினால் அதற்கு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். ஜலதோஷம் பிடிக்கும் கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியாது. எல்லா கழுதைகளும் எப்பொழுதும் ஜலதோஷத்துடனே இருக்கின்றன. எண்ணங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் ஒருவர் எண்ணத்திற்கு ஒருவர் மதிப்பு தந்து சொல்வதை காதில் வாங்க வேண்டும். கணவன் மட்டுமே வேலைக்கு செல்லும் வீட்டில் தன்னால் தான் குடும்ப பொருளாதாரம் இயங்குகிறது என்பதை எப்பொழுதும் கணவன் வார்த்தைகளில் வெளிப்படுத்தக்கூடாது. மனைவியும் வேலைக்கு செல்லும் வீட்டில் நானும் தான் வேலைக்கு போகிறேன் என்ற வார்த்தையை மனைவி அடிக்கடி சொல்லக்கூடாது. இவரிடம் இவளிடம் இதை சொன்னால் பெரிய பூகம்பமே வெடிக்குமோ என்ற பயத்தை ஒருபோதும் மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் தரக்கூடாது. பொய்யின் ஆரம்பமே பயம்தான். எவ்வளவு பெரிய சண்டை என்றாலும் உங்கள் இருவரை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும். கணவன் குடும்பத்தாரை பற்றி மனைவியும் மனைவியின் குடும்பத்தாரை பற்றி கணவனும் பேசக்கூடாது. தவறுகளின் பெரிய தவறு இது. மனைவியை தன்னில் ஒரு பாதியாக பார்க்காவிட்டாலும் வேலைக்காரியாக பார்க்காமல் இருப்பது கணவனுக்கு அழகு. மனைவியை ஏற்றது போல் அவள் முழு மனதாய் கணவன் ஏற்க வேண்டும். கணவனை ஏற்றது போல் அவள் குடும்பத்தையும் முழு மனதாய் மனைவி ஏற்க வேண்டும். இப்படி வாழ்ந்தால் முதியோர் இல்லங்கள் நிச்சயம் குறையும். கணவன் நண்பர்களுடன் ஊர் சுற்றிவிட்டு நேரம் கழித்து வீடு வருவது, அவளை வெளி உலகம் அறியவிடாமல் செய்வது தவறு. படிப்பறிவு இல்லாத பெண்களை சில ஆண்கள் இப்படிதான் நடத்துகின்றனர். கணவனும் மனைவியும் தனித்தனியே வெளியே சென்றால் நேரமாய் வீடு திரும்ப வேண்டும். அப்படி நியாயமான காரணத்திற்காக தாமதம் ஏற்பட்டால் ஒருவர் சொல்லும் காரணத்தை ஒருவர் நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அம்மாவின் சமையல் பக்குவத்தை எதிர்பார்த்து மனைவியின் சமையலை சாப்பிட்டு ஏமாற்றம் என்றதும் அவளை திட்டக்கூடாது. அப்படி திட்டுவேன் தான் என்றால் அதற்கு முன் ஒன்றை யோசியுங்கள். திருமணம் ஆன புதிதில் உங்க அம்மாவும் இப்படிதான் உங்க அப்பாவிடம் திட்டு வாங்கி இருப்பார்கள். சமையலுக்காக பக்குவம் பார்ப்பதும் வந்துவிடக்கூடியதல்ல, பல வருடம் அனுபவத்தில் வருவது. நரகமாய் இருக்கும் வீடு சொர்க்கமாகுவது, சொர்க்கமாய் இருந்த வீடு நரகமாகுவதும் கணவன் மனைவி நடந்து கொள்ளும் விதத்தில் தான் இருக்கிறது. என் வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, அப்படியே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.